நாங்கள் ஃபாஸ்டிங் உபவாசம் நாங்கள் எதுக்கு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அநேக தடவை நாங்கள் கேட்டிருக்கோம். இல்லைங்களா? எஸ். எதுக்காக நாங்கள் ஃபாஸ்டிங் செய்கிறோம், அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துருக்கோம். கரெக்டுங்களா? என்ன முக்கியத்துவம், எதுக்காக நாங்கள் ஃபாஸ்டிங் பண்ணுறோம்? என்ன what are the points? அட்லீஸ்ட் ஒரு 2-3 சொன்னீங்களா? எதுக்காக நாங்கள் ஃபாஸ்டிங் பண்ணி சொல்லிக்கிறோம்? ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக. ஓகே, ஆயத்தப்படுறதுக்காக. அதுக்கப்புறம் வேற என்ன? ஆவிக்குரியான ஜீவிதத்தை நான் வளரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் உபவாசிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன? கர்த்தர்கிட்ட அதிக நேர சமயத்தை ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, அது கர்த்தர் சமூகத்தில் வச்சு நீங்க ஜெபிக்கிறீங்க. சரி, 3 கேட்டு 3 சொல்லிக்கிறீங்க. ஓகே, நாங்க கேட்டிருக்கோம் இல்லைங்களா? இப்போ 1 day fasting prayer, 3 day fasting prayer, 7 days fasting prayer, 21 days fasting prayer, 40 days fasting prayer. எதுக்காக இந்த குறிப்பிட்ட நாட்கள் அவங்க வைக்கிறாங்க அப்படின்னு நான் யோசிச்சிருக்கோமா? இல்ல இல்லைங்களா? 21 days ஏன் 20 days வைக்கக்கூடாது? ஏன் 21 days? ஏன் 40 days? ஏன் 3 days? நம்ம சபையில நாங்க என்ன பண்ணாங்க? 3 days நாங்க வைக்கிறோம். ஏன் நாங்க 2 days பண்ணல? இல்லைங்களா? சோ அதுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கு. இல்லைங்களா? எந்த நாட்கள்ல நாங்க எவ்வளவு நாட்கள் நாங்க உபவாசம் செய்யறோமோ அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனுடைய அர்த்தம் நாங்க இன்னைக்கு நாங்க புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. சோ முதலாவது எந்தெந்த நாட்கள்? ஒரு நாள் 1 day fasting prayer, அப்புறம் 3 நாள், 7 நாள், 21, 40. சரிங்களா? இந்த 5 நம்பர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ முதலாவது நாங்க 1 day fasting prayer. 1 day ஃபாஸ்ட் பண்ணனா அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நாம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. ஜட்ஜஸ், நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இன்னைக்கு ஸ்கிரீன்ல நீங்க எல்லாரும் பைபிள் யூஸ் பண்ணணும். நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் எடுத்துட்டீங்களா? வாசிக்கலாமா? அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனங்களும் புறப்பட்டு தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் அழுது தரித்திருந்து அன்று சாயங்காலம் மட்டும் உபவாசித்து கர்த்தருடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டி அந்நாட்களில் அங்கே இருந்தது. ஆரோனின் குமாரனாகிய எலியேசரின் மகன் பினெகாஸ் அந்நாட்களில் அவருடைய சந்நிதியில் நின்றான். எங்கள் சகோதரராகிய பென்யமின் புத்திரரோடே பின்னும் யுத்தம் பண்ண புறப்படலாகாதா என்று அவர்கள் விசாரித்தார்கள். அப்பொழுது கர்த்தர், போங்கள், நாளைக்கு அவர்களை உங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றார். ஆமென். சோ இந்த என்னதுங்க? இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்றாங்க? யுத்தத்துக்கு போறாங்க. யாரோட கூட யுத்தத்துக்கு போறாங்க? பென்யாமின் அவங்க அந்த கோத்திரத்தோட கூட யுத்தத்துக்கு போறாங்க. அப்போ யார்கிட்ட போய் கேக்குறாங்க? தேவனிடத்துல கேக்குறாங்க. நாங்க என்ன பண்ணணும்? போகலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க? அழுது தரித்திருந்து அதுக்கப்புறம் அந்த சாயங்காலம் மட்டும் உபவாசித்து கர்த்தருடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் விட்டு 2 விஷயம் பண்ணாங்க. என்னென்ன பண்ணாங்க? 2-3 விஷயம் பண்ணாங்க. என்னென்ன பண்ணாங்க? அழுதாங்க, தரித்திருந்தாங்க, உபவாசித்து கர்த்தருடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினாங்க. இந்த 4 விஷயம் பண்ணாங்க. இப்ப பாருங்க, இதுக்கு முன்னாடி 2 தடவை கர்த்தருடைய விஷயங்களை கேட்டாங்க. ஓகே, இந்த வசனம்
இல்ல அதுக்கு முன்னாடி 18ஆம் வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரான அவர்கள் எழுப்பி தேவனுடைய வீட்டிற்கு போய் எங்களில் யார் முந்தி போய் பென்யமீன் புத்திரரோட யுத்தம் பண்ண வேண்டும் என்று தேவனிடத்தில் விசாரித்தார்கள். அதற்கு கர்த்தர் யூதா முந்தி போக வேண்டும் என்றார். இங்க என்ன பண்ணாங்க? கர்த்தருக்கு போய் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டாங்க. யார் போய் யுத்தம் பண்ண அப்படின்னு கேட்டா கர்த்தர் சொன்ன யூத கோத்திரக்காரங்க போய் யுத்தம் பண்றோம் அப்படின்னு சொல்லி போனாங்க. அந்த யுத்தம் தோத்துட்டு வந்துட்டாங்க ஃபர்ஸ்ட் டே. மறுபடியும் என்ன பண்ணாங்க? கர்த்தர்ல போடுவானா திருப்பியும் கேட்கிறாங்க. அது கர்த்தர் என்ன சொல்றாரு? நீங்க போங்க அப்படின்னாரு. நாங்க என்ன கேட்கிறோமோ கர்த்தர் அதுக்கு பதில் கொடுத்தாரு. ஃபுல்லா கேட்டீங்கன்னா ஃபுல்லா கொடுத்தாரு இல்லைங்களா? இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணாங்க? கர்த்தருக்கு போய் இந்த விஷயம் இருக்கு, இதுக்கு என்ன பதில் அப்படின்னு சொன்னா கர்த்தர் அதுக்கு பதில் கொடுத்தாரு. ஆனா அதுக்கு மேல அவங்க கேட்கல. இப்ப யூதர்கள் கூட என்ன ஆகும், அந்த கோத்திரக்காரர்களுக்கு என்ன ஆகும் அதுன்னு எதுவும் யோசிக்கல. யாரு போன யுத்தத்துக்கு? யூதர்கள் போனோம், சரி நாங்க எல்லாரும் போவோம் யுத்தத்துக்கு. ஆனா மூன்றாவது தடவை என்ன ஆகுங்க? உபவாசத்து அழுது ஜெபித்து தகன பலிகளை செலுத்தின போது என்ன ஆச்சுங்க? அப்பதான் கர்த்தர் என்ன பண்றாரு? நீங்க போங்க, அவர்களே உங்க கையில ஃபுல் ஆன்சர் எப்போ வந்துச்சுங்க? இல்லைங்களா? நாங்க உபவாசித்து ஜெபித்த போது பரிபூர்ணமான ஒரு பதில கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஜெபத்தோட கூட ஃபாஸ்டிங் இருக்கும் போது அந்த டைம்ல கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாங்க? பதில் கொடுக்கிற தேவனா இருக்கார். அல்லேலூயா. சோ ஒரு நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் நாங்க செய்யும் போது கர்த்தரிடத்துல நாங்க டைரக்ஷனை கேட்கிறோம். டைரக்ஷன் அப்படின்னு சொன்னா வழியை கேட்கிறோம். கர்த்தாவே எந்த வழியில நான் போகணும், இந்த விஷயம் இருக்கு, நான் எப்படி நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு நாங்க ஃபாஸ்டிங் இருந்து கேட்கும் போது கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு? பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. சோ ஒரு நாள் ஃபாஸ்டிங் நாங்க எதுக்காக பண்றோம்? கர்த்தருக்கு நாங்க ஒரு டைரக்ஷன், ஒரு ஆன்சர் நமக்கு கிடைக்கிறதுக்காக நாங்க என்ன பண்றோம்? ஆன்சர் அப்படின்னு சொன்னா டைரக்ஷன். கர்த்தர் கிட்ட நான் கேட்கிறோம், அதுக்கு அவர் பதில் கொடுக்கிறார். சோ ஒன் டே ஃபாஸ்டிங் பிரேயர் பண்ணும்போது கர்த்தர் நமக்கு அந்த வழியை காமிக்கிறார், நடத்துகிற தேவனா இருக்காரு இல்லைங்களா? சோ வழி நடத்துறாரு. அதுக்காக நாங்க ஃபாஸ்டிங் பண்றோம். ஓகே. சோ ஒன் டே நான் ஃபாஸ்டிங் பண்றது எதுக்காக? வழி நடத்த நான் கேட்கிறோம். நம்மளோட டிசிஷன்ஸ் அவர்கிட்ட கொடுத்துட்டு கர்த்தாவே இதுக்கு நீங்க எனக்கு பதில் தான் அப்படின்னு சொல்ல கர்த்தர் நமக்கு வழியை கொடுக்கிறார். அல்லேலூயா. சோ ஒன் டே ஃபாஸ்டிங் பிரேயர். இப்போ 3 days 3 நாள் நான் ஃபாஸ்டிங் பிரேயர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்க. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் குசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். ஆமென். அல்லேலூயா. சோ எதுக்காக அவங்க உபவாசிக்கிறாங்க 3 நாள்? எல்லாருக்கும் எஸ்தர் பத்தி தெரியும் இல்லைங்களா? என்ன ஆச்சுங்க? அந்த இடத்துல யூதர்களை கொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க திட்டம் போட்டு இருக்காங்க. அது நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க? உபவாசித்து ஜெபிக்கிறாங்க. உபவாசித்து ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன பண்றாங்க? அவங்க செய்த அந்த திட்டங்கள் எல்லாம் கர்த்தர் என்ன பண்றாங்க? முறித்து போடுகிறார். எதிரிகள் நம்மளுக்காக செய்த விஷயம் அது அவங்களுக்கே அது போய் சேருது. அல்லேலூயா. சோ கர்த்தர் நம்மளுக்கு என்ன பண்றாருங்க? அந்த இடத்துல பாதுகாப்பு தராரு. 3 நாட்கள் நாங்க உபவாசித்து ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மளுக்கு முதலாவது என்ன பண்றாங்க? பாதுகாப்பு. ஆமென். ஆபத்துல இருந்து நம்மள காப்பாத்துறாரு. அல்லேலூயா. சோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட இருக்கும்போது நாங்க என்ன பண்ணாங்க? எவ்வளவு நாள்ங்க? 3 நாட்கள். எப்படி ஜெபிக்கணும்? அது படிங்க. இரவு பகலும் எப்படி? அப்படி அவங்க இருந்ததுனால அவங்க என்ன ஆச்சுங்க? கர்த்தர் அந்த இடத்துல பதில் கொடுத்தார் இல்லைங்களா? சோ அவங்க ஜெபித்து முடித்த பிறகுதான் எஸ்தர் ராணி என்ன பண்றாங்க? ராஜா இடத்துல போறாங்க. அங்க போகும்போது என்ன ஆகுதுங்க? அந்த இடத்துல அவங்க கண்களில்
தயவு கிடைக்குது, இரக்கம் கிடைக்குது. ஹalleluya. சோ நீங்க ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபித்து நீங்க போகும்போது அந்த 3 நாள் ஆனதற்கு அந்த இடத்துல கர்த்தருடைய தயவு கூட இருக்கு. ஆமென். ஹalleluya. ஹalleluya. 3 நாட்கள் ஃபாஸ்டிங் பாருங்க. 3 நாள் என்ன பேசுறோம் அப்படின்னு சொல்லுங்க, கர்த்தர் என்ன பண்ணாருங்க, எஸ்தர் ராணிக்கு அந்த இடத்துல கர்த்தர் அவங்களுக்கு வார்த்தையை கொடுத்தாங்க. சோ 3 நாட்கள் ஜெபித்து முடித்த பிறகு நாம போகும்போது கர்த்தர் நமக்கு ஞானத்தை, ஆமென், எப்படி பேசணும்ன்ற ஞானத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பாரு. சோ என்னங்க கர்த்தர் கொடுக்கறாரு? முதல்ல பாதுகாப்பு கொடுக்கறாரு, ரெண்டாவது என்னங்க ஞானத்தை கொடுக்கறாரு, வேற என்ன என்ன பேசணும் வார்த்தை கொடுக்கறாரு. அதான் ஞானம், ஃபேவர், தயவு, மறந்துடாதீங்க. ஓகே, என்னங்க பாதுகாப்பு, தயவு, இல்லைங்களா? கர்த்தர் இந்த 3 விஷயத்தை நமக்கு கொடுக்கிறாரு. எவ்வளவு நாள் ஃபாஸ்டிங் பண்ணும்போது 3 days. 1 day பண்ணும்போது என்ன பண்றாங்க, வழியை காண்பித்து கொடுக்கிறார். ஹalleluya. ஆமென். ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா? எஸ். ஓகே. சோ நெக்ஸ்ட் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Acts chapter 9 and verse 9. அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புத்தியாமலும் குடியாமலும் இருந்தான். தொடர்ந்து வாசிங்க. தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். இன்னும் 2 வசனம் விட்டுட்டு நீங்க வாசிங்க. அவர் பவுல் இடத்துல வருது அந்த வசனத்தை வாசிங்க. அதற்கு அனனியா 2 வசனம் விட்டு நீங்க வாசிங்க. அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்க என்ன வாசிங்க? நீங்க 17 வாசிங்க. அப்பொழுது அனனியா போய் வீட்டிற்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். ஓகே, 19 வாசிங்க. பின்பு அவன் போஜனம் பண்ணி வரப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து. ஹalleluya. சோ என்னாச்சுங்க இந்த இடத்துல? சவுல் என்ன இருந்துச்சுங்க, அவருக்கு கண்ணு பார்வை இல்லாம இருக்கும்போது அவர் என்ன பண்ணாரு? கர்த்தர் என்ன ஜெபிச்சிருந்தாரு, எனக்கு ஒரு பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிச்சிருந்தாரு. அப்ப யார் வந்தாங்க? அனனியா வந்து என்ன பண்றாருங்க? ஜெபித்த உடனே என்ன ஆகுங்க? அதுக்கு முன்னாடி verse 17 receive the sight and be filled with the Holy Spirit. Hallelujah. So 3 நாள் ஃபாஸ்டிங் நாங்க இருக்கும்போது என்ன பண்றாங்க? ஆவியில நாங்க ஆவியானவர் என்ன பண்ணுவாருங்க? நம்மள நிரப்புவார். Hallelujah. So அதுக்கு தான் 3 days fasting ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லீங்களா? நம்மள கர்த்தர் நிரப்புகிறார். நாங்க கர்த்தருக்கு நாங்க கர்த்தாவே எந்த வழியில போறோம் அப்படின்னு நான் தெரியல, நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது ஆவியானவர் நம்மள நிரப்பின உடனே என்ன ஆகுதுங்க? ஞானம் இருக்குங்களா? ஹalleluya. ஆவியானவர் நமக்கு ஞானத்தை கொடுப்பார், நம்மளை பாதுகாப்பார், நம்மளுக்கு வேறொரு கண்ணில் தயவு கிடைக்க வைப்பார். ஹalleluya. அதான பிறகு என்னங்க? பலப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாங்க? பலப்படுத்துவார். ஹalleluya. இது 3 days நான் ஃபாஸ்டிங் பண்ணேன். ஓகே, நெக்ஸ்ட் எதுங்க? எவ்வளவு நாள்? 7 days, 7 நாட்கள் நாங்க உபவாசிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கலாம். ஓகே, 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒன்று சாமுவேல் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். லாஸ்ட் சாப்டர், ஃபர்ஸ்ட் சாப்டர். அவர்களுடைய எலும்புகளை எடுத்து யாபேசில் இருக்கிற தோப்பிலே அடக்கம் பண்ணி 7 நாள் உபவாசம் பண்ணினார்கள். இது யாருங்க? யார இது பண்ணாங்க? 31ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் அவ்வளவு அதிகாரம் இருக்கு. 2 சாமுவேல் சவுலும் அவருடைய குமாரன் இல்ல 1 சாமுவேல் 31. எஸ், ஃபர்ஸ்ட் சாமுவேல் 31.
31ல லாஸ்ட் verse. சோ என்ன சொல்றாங்க அந்த இடத்துல? யாபேஸ் அவருடைய எலும்புகளை எடுத்து யாருடைய எலும்புகள்? சவுல் அவருடைய குமாரனுடைய சவுல் அவருடைய குமாரனுடைய ஏற்படுத்துறாங்க. சோ இதை எடுத்துட்ட பிறகு என்ன பண்றாங்க அந்த இடத்துல? 7 நாட்கள் உபவாசித்தாங்க. So 7 days is very important because நாங்க சோர்ந்து போகும்போது, நாங்க வருத்தத்தோடு இருக்கும்போது, அநேக நேரத்துல பிரச்சனைகள் வந்து நாங்க சோர்ந்து போகும்போது நாங்க என்ன பண்ணுவோம்? நாங்க ஜெபிக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது நாங்க விரும்புறது இல்லை. ஆனா நாங்க உபவாசித்து ஜெபித்து முடித்து நான் அதுல இருந்து வரும்போது கர்த்தர் நம்மளுக்கு அந்த சமாதானத்தை கொடுக்கிறார், அந்த சமாதானத்தை கொடுக்கிறார். 7 is the number of completion. சோ ஒரு பிரச்சனைக்கு அது ஒரு முடிவு கொடுத்துட்ட பிறகு அடுத்ததாக நெக்ஸ்ட் என்ன செய்யணும்ன்றது கர்த்தர் நமக்கு அந்த வழியை காண்பிப்பார். ஹalleluya. இல்லனா அந்த கன்ஃபியூஷன்லயே இருப்போம். நாங்க என்ன பண்றது, எப்படி இப்ப நடக்குது, என்ன செய்ய போறோம் அப்படின்ற அந்த கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த கன்ஃபியூஷன் இருக்கும்போது நமக்கு அந்த குழப்பம் இருக்கும்போது நாங்க 7 நாள் ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு கிளியர் டைரக்ஷன்ஸ் கொடுப்பார். சில நேரத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ் இது கட் ஆகும் போது பிரச்சனைகள் உண்டாகும். அந்த நேரத்தில் வருத்தத்துல நாங்க என்ன பண்ணுவோம்? ஜெபிக்க மாட்டோம், பண்ண மாட்டோம். ஆனா அந்த நேரத்தில் நாங்க உபவாசித்து ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மளை வழி நடத்துவார். அது எப்படி செய்யணும் அப்படின்றது கர்த்தர் நம்மளை வழி நடத்துவார். ஆமென். சோ கர்த்தர் நம்மளுக்கு ஒவ்வொரு காலத்திலும் நம்மளுக்கு கம்ஃபர்ட் அப்படின்னு சொன்னா ஆறுதல் கொடுக்கிறது. யாரெல்லாம் பாஸ்டிங் பண்ணாங்க? தாவீது அந்த இடத்துல இருந்தார், அவரு உபவாசிச்சார். ஏன்னா அவரை கொலை பண்ண வந்தவரே இவங்க சாகடிச்சிட்டாங்களே அப்படின்னு அவர் யோசிக்கல. ஆனா இவர் ராஜாவா இருந்தார், கர்த்தரால நியமிக்கப்பட்ட ராஜா இல்லைங்களா? நியமிக்கப்பட்ட ஒரு ராஜா, அவரை சாகடிச்சிட்டாங்க அப்படின்ற வருத்தத்துல அவர் என்ன பண்ணாரு? கர்த்தர்ட்ட அழுத அந்த இடத்துல உபவாசிக்கிறாங்க. So 7 days shows that God is a God of comfort. கர்த்தர் நமக்கு ஆறுதல் அளிக்கிற தேவனா இருக்கிறார். So 7 நாள் நாங்க உபவாசிக்கும் போது கர்த்தர் நமக்கு அந்த ஆறுதல் இருக்கிறார். அதுக்கு அது ஆன பிறகு நாங்க எப்படி முன்பாக போகணும் அப்படின்ற விஷயத்தை கர்த்தர் நமக்கு தெரியும். ஆமென். So that is 7 days. Now 21 days, 21 நாட்கள். தானியேல் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தானியேல் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் ருசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. 1ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே நான் இதேகேல் என்னும் பெரிய ஆற்றங்கரையில் இருந்து என் கண்களை ஏறெடுக்கையில் சணல் வஸ்திரம் தரித்து தமது அறையில் தானியேலாகிய நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டேன், என்னோடு இருந்த மனுஷரோ அந்த தரிசனத்தை காணவில்லை. 21 நாள் என்ன பண்ணாருங்க? தானியேல் உபவாசித்தாரு. உபவாசிச்சு முடிச்ச உடனே என்ன ஆச்சுன்னா அந்த இடத்துல என்ன பாக்குறாருங்க? தரிசனத்தை பாக்குறாரு. தரிசனத்தை மாத்திரம் பார்க்கல, நீங்க 12ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துவதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். ஹல்லேலூயா. என்ன பண்ணாங்க? 21 நாள் ஆன பிறகு என்ன ஆச்சுங்க? ஃபர்ஸ்ட் அவர் என்ன பாக்குறாருங்க? தரிசனத்தை பாக்குறாரு. ஆவிக்குள்ளான கண்கள் திறக்கப்படும். 21 நாள் நீங்க உபவாசிச்சு ஜெபிக்கும் போது என்ன ஆகுதுங்க? ஆவிக்குள்ளான கண்கள் திறக்கப்படும், ஆவிக்குள்ளான செவிகள் திறக்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் பேசுறது நம்மளுக்கு கேட்கும். தூதர் நாள்னாக்க அவங்க பேசுறது நம்மளுக்கு பார்க்கவும் முடியும், கேட்கவும் முடியும். ஹல்லேலூயா. அது என்ன பண்றீங்க? நீ தொடர்ந்த உடனே நாங்க
முதல் நாளே கேட்டுட்டேன், அதுக்காக உனக்கு பதில் கொடுத்து நான் அனுப்பிச்சிருக்கேன். ஆமென். ஹல்லேலூயா. அது அனுப்புறது மாத்திரம் இல்ல, அடுத்ததாக கர்த்தர் நம்மளுக்காக யுத்தம் செய்கிறார். ஆமென். தூதர்கள் அனுப்பி யுத்தம் செய்கிறார். சோ 21 days 21 நாள் நான் உபவசிக்கும் போது கர்த்தர் என்ன பண்றாங்க, தூதர்கள் அனுப்பி அங்க பரமண்டலங்கள்ல வானமண்டலங்களா என்ன பண்றாங்க, பொல்லாத சேனைகளோடு யுத்தம் செய்கிறார். ஹல்லேலூயா. அந்த யுத்தம் செய்யணும் அப்படின்னு சொன்னா நான் எவ்வளவு நாளுங்க ஃபாஸ்டிங் இருக்கணும்? 21 days. 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, பதில் வரலையே அப்படின்னா வராது. ஏன்னா 3 டேஸ்க்கு இருக்கிற வேல்யூ 21 டேஸ் இருக்கிற வேல்யூ வேற. அந்த 21 டேஸ் செய்யறது 3 டேஸ் நாங்க எதிர்பார்த்தோம்னா ஆகாது. அதுக்காக நாங்க என்ன பண்ணுங்க, கர்த்தருடைய சன்னதியில நாங்க காத்திருக்கோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப தெரியுதுங்களா சில விஷயங்கள் எதுக்காக நடக்க மாட்டேங்குது? நான் ஃபாஸ்டிங் பண்ணேன், ஜெபிக்கிறேன், ஆனா எதுக்காக? இந்த விஷயங்கள்னால. சோ 21 டேஸ் அவன் ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு என்னங்க ஆவிக்குறான கண்கள் திறக்கிறார், செவியை திறக்கிறார். நெக்ஸ்ட் என்னங்க, அதான் கண்கள் திறந்த உடனே விஷன் பாக்குறோம், செவிகள் திறந்த உடனே பேசுறதுக்கு நான் கேட்கிறோம். நெக்ஸ்ட் என்னங்க, தூதர்கள் அனுப்பி வானமண்டலங்கள்ல நமக்காக யுத்தம் செய்யும். ஹல்லேலூயா. அந்த விஷயம் அவருக்கு அப்பதான் தெரியுது, யுத்தம் நடந்திருக்கு. முதல் நாளே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆனா 21 நாள் அவர் இருந்ததுனால தான் அவருக்கு அந்த விஷயம் தெரிய வந்தது. ஹல்லேலூயா. சோ 21 days ஃபாஸ்ட் பண்ணது வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கடைசியா 40 days. எஸ் 40 days யாருங்க? 40 நாள் எஸ் சரிங்களா? ஏசப்பா. அவரை விட்டு வேற யாரு? மோசஸ் 40 நாள். நெக்ஸ்ட் அவரை விட்டு யாரு? மோசே 40 நாள் எப்போ உபவாசித்தாரு மோசே? அந்த மலை மேல எதுங்க 10 கற்பனைகளை அவரு உட்கார்ந்து கர்த்தர் கூட அவர் பேச இவர் எழுத அவங்க 40 நாட்கள் அங்க உபவாசம் இல்லைங்களா? சோ நீங்க 40 நாள் ஃபாஸ்டிங் நடக்கும்போது என்ன ஆகுதுங்க, நெக்ஸ்ட் கர்த்தருடைய பிரசன்னத்துல நீங்க உட்கார்ந்து நீங்க என்ன பண்ண முடியும்? அவர் சொன்னதை டைரக்டா கேட்டு நீங்க என்ன பண்ணீங்க, பெற்றுக்கொள்வீங்க. ஹல்லேலூயா. சோ 40 days ஃபாஸ்டிங் நாங்க இருக்கும்போது என்ன ஆகுதுங்க, டைரக்ட் அவருடைய முகமுகமாய் தரிசிக்க கர்த்தர் நமக்கு தருணம். ஹல்லேலூயா. அந்த வானமண்டல அங்க யுத்தம் முடிஞ்ச பிறகு என்ன ஆச்சு, உங்களுக்கு ஃபுல் ஓபன் ஸ்பேஸ். 40 days நெக்ஸ்ட் என்ன ஆகுதுங்க, டைரக்ட் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல, டைரக்டா நாங்க கர்த்தரை பார்க்கணும். அதனால தான் அந்த 40 days. ஹல்லேலூயா. சோ இந்த இடத்துல மோசேக்கு அந்த தருணம் கிடைச்சிச்சு இல்லைங்களா? அடுத்ததாக வேற என்னென்ன விஷயம் இருக்கு அப்படின்னு நாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் யார் 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்தா அப்படின்னு சொன்னா ஏலியா. ஓகே. சோ 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். First Kings chapter 19 and verse 8. First Kings chapter 19 and verse 8. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். நீங்க 15ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய் அசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகோலா ஊரானான
சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. 40 நாள் ஆன பிறகு அவர் என்ன பண்றாரு? வராது. வந்தோட கர்த்தர் என்ன பண்றாருங்க? ஒரு நாடோட ராஜாவை மாத்துறதுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார். ஏலியா கொடுத்தார். ஆமென். ஹalleluya. போய் நீ என்ன பண்ண? இந்த ராஜாவை நீ போய் அபிஷேகம். அடுத்ததாக இந்த இடத்துல நீ இது செய்யணும். உன் இடத்துல நெக்ஸ்ட் யார் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுது அவர் வெளிப்படுத்துறாரு. சோ நாங்க 40 நாள் நாங்க ஃபாஸ்டிங் பண்ணும்போது கர்த்தர் நம்மளுடைய எதிர்காலத்தை நமக்கு காமிக்கிறார். என்ன செய்ய போறாருன்ற விஷயத்தை நமக்கு சொல்றாரு. அதுக்காக நீ ஆயத்தப்படுன்னு சொல்லி கர்த்தர் நம்ம என்ன பண்றாரு? ஆயத்தப்படுத்துறாரு. சோ 40 டேஸ் நாங்க ஃபாஸ்டிங் பண்ணும்போது ஐயோ அடுத்த நாள் என்ன நடக்குமோ அப்படின்னு தெரியுமா? 40 நாள் ஃபாஸ்டிங் பண்ணுங்க. கர்த்தர் என்ன செய்ய போறாரு வெளிப்படுத்துவார். அது பிரகாரம் அவர் செய்து முடிப்பார். ஹalleluya. ஏன்னா அவர் வாக்கு கொடுத்துட்டு பிறகு அவர் என்ன பண்ணாரு? மாத்த மாட்டார். சோ 40 டேஸ் நான் ஃபாஸ்டிங் இருந்தனா கர்த்தர் நமக்கு இந்த விஷயத்தை நிச்சயமா செய்வார். ஹalleluya. பாருங்க, over the future of nations he showed the future of அந்த நாடுகளின் எதிர்காலத்தை அவர் என்ன பண்ணாரு? வெளிப்படுத்தி இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தினார். அடுத்ததாக அவர் என்ன பண்ணாங்க? அதிகாரத்தில் இருக்கிறவங்கள மாத்த வச்சார். அதுக்கப்புறமா அவர் இடத்துல யார் வர போறாங்கன்றத வெளிப்படுத்தினார். இல்லைங்களா? வெளிப்படுத்த இவர் போய் பாக்குறாரு. சோ ஒவ்வொரு காலத்திலும் கர்த்தர் என்ன பண்றாரு? அவருடைய ஃபியூச்சரும் பார்த்திருப்பாரு. அவர் எப்படி எடுக்கப்படுறாருன்றது அந்த இடத்துல கர்த்தர் வெளிப்படுத்தியிருப்பாரு. இல்லைங்களா? சோ ஒவ்வொரு விஷயமும் நாங்க 40 நாள் நாங்க ஃபாஸ்டிங் பண்ணோம். இந்த விஷயம் நாம பெற்றுக்கொள்வோம். ஹalleluya. எல்லாருக்கும் புரிஞ்சுங்களா? சோ எதுக்கு எவ்வளவு நாள் ஃபாஸ்டிங் பண்ணோம் அப்படின்றது உங்களுக்கு இப்போ தெரியும். சோ ஒரு நாள் ஃபாஸ்டிங் பண்ண எதுக்காக? டைரக்ஷன், வழியை பெற்றுக்கொள்ள. நெக்ஸ்ட் 3 நாட்கள் எதுக்குங்க? ஞானம், பாதுகாப்பு, தயவு. அவ்வளவுதாங்க. ஓகே. நெக்ஸ்ட் 7 டேஸ், 7 நாட்கள் கர்த்தர் நம்மளுக்கு ஆறுதலை கொடுத்து அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணாங்க? வழி காட்டுவார். ஹalleluya. சோ அந்த அடுத்து முடிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றது. சோ ஆறுதலை கொடுத்து நெக்ஸ்ட் வழி நடத்துவார். 21 நாள் என்னென்ன விஷயம்? ஆவிக்குறாங்க, கண்கள் திறப்பார், செவி திறப்பார். அதுக்கப்புறமா யுத்தம். ஹalleluya. ஆமென். அடுத்ததாக 40 நாள் நாங்க ஃபாஸ்டிங் பண்ணும்போது அதிகாரத்தில் இருக்கிறவங்களை கூட மாற்றத்துக்கு கர்த்தர் நம்மள அந்த அதிகாரத்தை அபிஷேகம் பண்ணுவார். அடுத்ததாக எதிர்காலம் என்ன நடக்க போகுதுன்னு கர்த்தர் நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். ஆமென். ஆமா. வேற என்ன? அவங்க ஸ்தானத்திலே சோ நீங்க ஊழியத்துல இருக்கிறீங்களா? நீங்க செய்ய போறீங்களா? கர்த்தாவே நெக்ஸ்ட் நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுவேன். கர்த்தர் நமக்கு அதை வெளிப்படுத்தி கர்த்தர் நான் யார் ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்கும் போது கர்த்தர் நமக்கு அந்த பேர் கொடுத்தார். ஓகே, இவங்க ஆயத்தப்படுத்தி அப்படின்னு சொல்லி. ஹalleluya. சோ இந்த காரியங்களை தெரிந்து கொள்ள நாங்க எவ்வளவு நாளுங்க? 40 நாட்கள். அது அவன் இயேசுவா 40 நாட்கள் இருக்கும்போது என்னென்ன விஷயம் அந்த இடத்துல? சாத்தானை எதிர்த்து நின்று அதுல ஜெயம் பெற்றார். ஹalleluya. சோ நீங்க எந்த எதிர்ப்பு வந்தாலும் 40 நாட்கள் ஃபாஸ்டிங் முடிஞ்ச பிறகு என்ன ஆகும்? சாத்தானை ஈஸியா நாங்க என்ன பண்ணுவோம்? ஜெயம் எடுக்க முடியும். அது எந்த விஷயமா இருக்கட்டும், அவன் எப்படி அட்டாக் பண்ணாமோ நம்மளால அதை ஜெயம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹalleluya. சோ 40 days fasting என்னங்க எந்த டெம்ப்டேஷன்ஸா இருந்தாலும், எந்த சோதனைகள் வந்தாலும், என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், என்ன கொண்டு வந்தாலும் நம்ம அதை எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியும். ஹalleluya. அடுத்ததாக மோசே என்ன ஆச்சுங்க? 40 நாள் ஃபாஸ்டிங் பண்ணப்போ அவருடைய சன்னதியில முகமுகமாய் தரிசித்தார். சோ 40 டேஸ்ல இவ்வளவு விஷயம் இருக்கு. ஆமென். சோ கடைசியா நான் முடிக்கிறேன். நம்பர்ஸ். சோ நம்பர்ஸ் நம்ம பைபிள்ல இல்ல என்னாகும். So Hebrew numbers, each number has a meaning. ஒவ்வொரு எழுத்து எண்களுக்கு அர்த்தம் உண்டு. ஒவ்வொரு எண்களுக்கு அர்த்தம். எண்களுக்கு
EN. ஒவ்வொரு எண்களுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு, சரிங்களா? சோ ஒன்னு அது யூனிட்டி, இட் ஷோஸ் யூனிட்டி, ஒற்றுமை, ஒற்றுமையை காண்பிக்குது. the number 1. சோ அதனால தான் பாருங்க, நீங்க வழி தேடி நீங்க வழி இது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கும்போது குடும்பமா உட்கார்ந்தீங்கன்னா கர்த்தர் அந்த யூனிட்டியை கொண்டு வருவார். குடும்ப உட்கார்ந்து சொல்லிக்கும் போது he brings in that unity. It's better to do that. அது செய்யும் போது நமக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். ஆமா, தனியா நான் உட்கார்ந்து கேட்கிறோம் டைரக்ஷன்ஸ், ஆனா அதனால உங்களுக்கு என்ன ஆகுது, வீட்டுல ஒரு ஒற்றுமை வரும். ஏன்னா நீங்க அது குடும்பத்துக்காக ஜெபித்து அந்த பதிலை நீங்க பெற்றுக்கொண்டீங்க, அந்த வழியை பெற்றுக்கொண்டீங்க. Hallelujah. So 1 represents unity. Next 3, மூன்றாவது it represents fullness, முழுமை. ஏசப்பா 3 நாள் ஆன பிறகு என்ன பண்ணாங்க? உயிர்த்தெழுந்தார். இல்லைங்களா? யோனா எவ்வளவு நாள் இருந்தாங்க? It shows complete, yeah, fullness. அது காமிக்கிறது. Next 7, completion, பரிபூர்ணம், perfection. 7 is the number of perfection. இல்லைங்களா? சோ கர்த்தர் நமக்கு எல்லா விஷயத்தையும் நாங்க ஜெபித்து முடிச்ச உடனே நம்மளை ஆறுதல் படுத்தி நம்மளை வழி நடத்துகிறார். அப்புறம் நமக்கு என்ன ஆகுது, அந்த ஒரு பெர்ஃபெக்ஷன் வருது. நாங்க செய்யற காரியங்கள்ல நமக்கு ஒரு பெர்ஃபெக்ஷன் வரும். கர்த்தர் நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, இது நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி. சோ அந்த நேரத்துல நமக்கு பெர்ஃபெக்ஷன் வரும். நெக்ஸ்ட் 21 days, 21 நாள். 21 represents distress. Distress அப்படின்னு சொன்னா somewhat close to distress. வேற என்ன வார்த்தை? distress, பிரச்சனைகள். 21 days. ஆனா அந்த 21 days நாம ஜெபிக்கும் போது அந்த பிரச்சனையை கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். தானியேல் 21 நாள் என்ன ஆச்சுங்க, வானமண்டல அங்க பிரச்சனை இருந்துச்சு, ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிச்சு, ஆனா வரல, துன்பம். சோ 21 days represent distress. ஆனா 21 days நாம கம்ப்ளீட் செய்து நாம முடிக்கும் போது நமக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார், ஜெயம் கொடுக்கிறார். ஹalleluya. சோ அதனால தான் அந்த 21. ஓகே, நெக்ஸ்ட் 40 days, 40 நாட்கள். trials and temptations, சோதனைகளும் பிரச்சனைகளும் சோதனைகள். அதான் Jesus went through temptation in the wilderness 40 days, trials and temptations. இல்லைங்களா? so it represents trials. அந்த 40 days நாம முடிக்கும் போது அதுல இருந்து நமக்கு ஒரு ஜெயம் கொடுக்கிறார் கர்த்தர். ஹalleluya. இதுதான் இந்த நம்பர்ஸ் உடைய அர்த்தம். எண்களின் அர்த்தம். yes. so is it helpful? yes. Hallelujah. so நாங்க இனிமேல் நாங்க ஃபாஸ்டிங் பண்ணும்போது let's keep these numbers in mind. இது பிரகாரம் நாங்க ஜெபிக்கும் போது நிச்சயமா கர்த்தர் நமக்கு அந்தந்த விஷயத்துக்கு தேவையான பதில் அந்த நேரத்துக்கு கொடுப்பார். ஆமென். God bless you. Praise the Lord. ஜெபிக்கலாம்.